6 லட்சம் கோடி செல்கள், 6 lakh crore செல்ஸ். இந்த 6 lakh crores அப்படிங்கிறது வந்து 2007 இந்திய நாட்டினுடைய பட்ஜெட். 2007 இந்தியாவுடைய பட்ஜெட்டு 6 லட்சம் கோடி. இப்போ அதிகமாக இருக்கு. 6 lakh crores கணக்கிலேயே பார்க்க முடியாது. இந்தியாவில் இருக்கிற ஜனத்தொகை 140 கோடி, உலக ஜனத்தொகை 750 கோடி. ஆனால் உங்கள் உடம்புல இருக்கிற செல்லினுடைய ஜனத்தொகை 6 லட்சம் கோடி. கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. உங்களால் டிஜிட்டலில் மைண்டில் நம்பர் வர வச்சு பாருங்க. இந்த 6 லட்சம் கோடி செல்கள் உங்கள் உடம்புல இருக்கு. இந்த 6 லட்சம் கோடி செல்கள் உங்களுடையது. அதில் ஒவ்வொரு செல்லும் பயங்கரமான பவர் உள்ள 5 man ஆர்மி. அத்தனை பவர்ஸ் இருக்கு அந்த செல்ஸுக்கு. இப்போ அந்த ஒவ்வொரு செல்லையும் செல்ஸா பார்க்காம இந்த 6 லட்சம் கோடி செல்களையும் 6 லட்சம் கோடி மனுஷங்களை பாருங்க. 6 லட்சம் கோடி செல்களையும் 6 லட்சம் கோடி மக்களை பாருங்க. ஒவ்வொரு மனுஷன் இல்லையா? ஒரு செல் பர்ஃபெக்டா 22 நாள் லைஃப் டைம். அதுக்கு மெட்டபாலிசம் கெட்டபாலிசம் 10th இருக்கு. பழைய செல் போறதும் புது செல் வர்றதும் 22 நாள் லைஃப் டைம் தான் ஒரு செல்லுக்கு. அந்த 22 நாளில் முடிச்சோன்னா அந்த செல் போயிடும், புது செல் வந்துடும். இந்த 22 daysல ஒவ்வொரு செல்லும் மிகப்பெரிய சாதனையை பண்ணிட்டு இருக்கு. இந்த மெட்டபாலிசம் கெட்டபாலிசம், பழைய செல் போறதும் புது செல் வர்றதும் எப்போ நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஆழமான தூக்கத்தில் மட்டுமே நடக்கும். நீங்க ஆழமான டீப் ஸ்லீப்ல எப்போ இருக்கீங்களோ அப்பதான் இந்த செல் மாற்றம் நடக்கும். ஒரு 4 நாள் தூங்க மாட்டீங்கன்னா 4 நாள் அந்த பழைய செல்ஸ் போயிடும், புது செல்ஸ் வராது. உடம்பு இழைச்சிடும். உடம்பு இழைக்கிறதுங்கிறது விஷயம் இப்படிதான். பழைய செல்ஸ் போயிடும், புது செல்ஸ் வராமல் இருக்கும். அப்போ உடம்பு இழைச்சிடும். இந்த பழைய செல் போறது புது செல் வர்றதுக்கு பேர் தான் மெட்டபாலிசம் கெட்டபாலிசம். ஆழமான டீப் ஸ்லீப்ல மட்டுமே இருக்கும். அப்ப தூக்கம் எவ்வளவு முக்கியம்னு பாத்துக்கங்க. தூக்கம் கரெக்டா இல்லைன்னா இது நடக்காது. கொஞ்சம் எக்கோவாது. அப்ப ஒவ்வொரு மனுஷனும் ஆழமான தூக்கம் வேணும். ஆழம் இல்லாத தூக்கத்துல இது நடக்காது. ஒரு நாய் தூங்கலினா அங்க ஒரு 5 கோடி செல் போயிருக்கும். 5 கோடி செல் வர வேண்டியது நின்றுடும். 4 நாளைக்கு தூங்கலினா 20 கோடி செல்ஸ் நம்மளுக்கு பற்றாக்குறை இருக்கு. அப்ப நீங்க வீக்காக ஆரம்பிக்கிறீங்க. நான் சொல்லக்கூடிய எல்லா மிஸ்டேக்ஸும் ராகு திசை, கேது திசை, 7 சனி, அஷ்டம சனி, இந்த செல் ஆழமான தூக்கத்தில் மாற்றாம போறது, இது எல்லா விஷயமும் பஞ்சபூதங்களை நீங்க தேங்க்ஸ் சொல்லாம அப்படியே நன்றி விசுவாசம் நினைச்சு பார்க்கறது, இது எல்லா விஷயமும் எங்க ரியாக்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பிரெயின் டியூனிங் சொன்ன இல்லைங்களா, டிஜிட்டல் டியூனிங். இது எல்லாம் போய் லைட்டா அதோடைய சக்திக்கு என்னென்ன வேணுமோ அந்த அளவுக்கு இந்த டிஜிட்டல் டியூனிங்கை கொஞ்சம் கலைச்சிட்டுரும். ரேடியோ பாடிட்டு இருக்கு, தெரியாம கைப்பட்டா டியூனிங் மாறி போகுதில்ல, அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு மிஸ்டேக்ஸும் உங்களுடைய பிரெயின் டியூனிங்கை போய் கலைச்சு விட்டே வந்துட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொன்றும் 5% 10% கலைச்சா உங்க பிரெயின் எவ்வளவு டியூனிங்ல இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தப்பு பண்ணுமா பண்ணாத பிரெயின்? ஒவ்வொரு மிஸ்டேக்ஸும் உங்க பிரெயினை போய் டியூனிங்கை கலைச்சிட்டே விட்டே இருக்கு. அப்ப இதெல்லாம் சரியா வச்சா மட்டும்தான் பிரெயின் டியூனிங்ல லாக் ஆகும். அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பிரெயின் டியூனிங்கை லாக் பண்றதுக்கு என்னென்ன சிஸ்டம்ஸ்ல நீங்க இருக்கணும், இதெல்லாம் சாதாரணமா அப்படியே நிறுத்தி அமைதியா நீங்க ஒரு நாள் நான் சொன்னது பூரா யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இயங்க ஆரம்பிச்சால் ஆட்டோமேட்டிக்கா பிரெயின் டியூனிங்ல மாறிக்கும். இதுக்கு நீங்க பெரிய கஷ்டமெல்லாம் பட வேண்டியதில்லை. உடம்பு வச்சு நீங்க 4 மணி நேரம் யோகா பண்ண வேண்டியதில்லை. நிதானம், நிறுத்தி நிதானிச்சு சொன்னதை ஞாபகம் வச்சு இயங்குனா போதும். பயங்கர டீப்பா யோசிச்சு சுலபமா நீங்க எப்படி மாத்திக்க முடியும்? உட்கார்ந்து கேட்டா மட்டுமே போதும். கேட்கறதுலயே 7ஆம் அறிவை ஓபன் பண்ண முடியும். எனக்கு இப்போ நான் கடைசியா அந்த டாபிக் சொன்னேன் இல்லைங்களா, 7ஆம் அறிவு அப்படிங்கிறது, அந்த 7ஆம் அறிவு அப்படிங்கிறது ஓபன் பண்ணி விட்டாச்சுன்னா இது எல்லாமே ஆட்டோமைசேஷனா மாறிடும். நேச்சுரலா பஞ்சபூதத்திலேருந்து உங்க சக்திகள் உங்க உடம்புக்குள்ள பஞ்சபூதத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். பிளானட்ஸ்களுடைய பவர்ஸ் உங்க உடம்புக்குள்ள வந்துடும். ஸ்பேஸ்ல காஸ்மாஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அங்கிருந்து நாலேஜ் புத்தருக்கு வந்த மாதிரி உங்களுக்கு பிரெயின்ல இறங்கிடும். உங்களுக்கு அளவா கொஞ்சமா அது நீங்க சூப்பரா சக்சஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு வந்தாவே போதும். நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே சாமியாரை போறக்கோ
குண்டலினி சக்தியை சகசிராரா கொண்டு வந்து நீங்கள் எதை வேணாலும் ஆக்கலாம் அழிக்கலாம் அப்படிங்கிற சக்தி கொண்டு வரக்கோ இல்லை. ஹாப்பி மேரிட் லைஃப், குடும்ப வாழ்க்கையில் பிறந்து வளர்ந்து நல்லா படித்து கல்யாணம் பண்ணி நல்ல மனைவியை கல்யாணம் பண்ணி நல்ல குழந்தைகளை பெற்று ஆரோக்கியமாக அவங்க எல்லாத்தையும் வழிநடத்தி 100 இயர்ஸ் தாண்டணும், நம்மளும் தாண்டணும், நம்ம ஃபேமிலியும் தாண்டணும் அப்படிங்கிற ஒரு கடன் பிரச்சனை இல்லாமல், உடல் நோய் இல்லாமல் நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக மட்டுமே நான் கொடுத்துருக்கேன். அந்த லெவலுக்கு நம்ம டெவலப் பண்ணால் போதும், பெருசாலாம் வேண்டாம். ஓகேங்களா? யோகாவில் வந்து குண்டலினி சக்தி வந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், ஆக்ஞா, விசுக்தி, ஆக்ஞா, சஹஸ்ராரா, இதில் வழியாக எல்லாம் மேலேறி வந்ததுன்னா உங்களுக்கு அந்த காஸ்மாஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல நிலையான இறைசக்தி மகா குண்டலினி அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அதை தான் நம்ம வந்து ஹிந்துஸில் வந்து சிவன்னு சொல்கிறோம். அந்த சக்தி வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இன்னொரு சக்தி இருக்குது. நிறைய சக்திகள் இருக்குது. ஒரு சக்தி வந்து நிலையான சக்தி, மற்ற சக்திகள் வந்து இதை இயக்கிறதுக்கு ஆக்டிங் ஃபோர்ஸ் ஒரு பல சக்திகள் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு சக்தி, மின்காந்த அலைகள், ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ், நம்ம பிரெயினுடைய ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ், காந்த சக்தி, மேக்னட்டிக் பவர், இப்படி பல சக்திகள் சைடில் ஆக்டிங் ஃபோர்ஸாக இருக்குது. அதையெல்லாம் வச்சு இதை வந்து இயக்கிட்டு இருக்கு. அந்த சக்தியில் போய் இயங்கணும்னு தான் சாமியார், சித்தர்கள், முனிவர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த குண்டலினி சக்தி கொண்டு வந்தாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த லெவலுக்குலாம் போக வேண்டாம், சும்மா கொஞ்சமாக லைட்டாக அதை டச் பண்ணோம்னா போதும், நம்மளுக்கு பணம் வந்துடும், நோய் போயிடும், கடன் பிரச்சனை முடிஞ்சிடும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரியம் பாசம் உருவாயிரும், எல்லாமே நான் கிடச்சிடும். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட கலை தான் பஞ்சபூத பிரமிட் கலை. உண்மையா இல்லையா? நீங்கள் சாப்பாடு அனுப்புனா தான் அவங்க சாப்பிட முடியும், நீங்கள் ரெஸ்ட் கொடுத்தா தான் அவங்க தூங்க முடியும். இந்த 6 லட்சம் கோடி பேத்துக்கு 3 வகையான சாப்பாடு அனுப்பணும். ஒன்று நீங்கள் சாப்பிட்ற உணவு, ரெண்டாவது தண்ணி. சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து பிராணசக்தியை எடுத்துக்கணும்னா, ஒரு சாப்பாடு சாப்பிட்டு பிராணசக்தி எடுக்கணும்னா 2 மாதத்துலேருந்து 3 மாதம் டைம் ஆகும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இப்போ கொடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போட்டிங்கன்னா உடனே எடுத்து அவங்க சாப்பிட முடியாது. அதை அவங்க பிராணசக்தியாக மாற்றி எடுத்துக்கிறதுக்கு, வேலை செஞ்சு எடுத்துக்கிறதுக்கு 2லேருந்து 3 மாதம் டைம் ஆகும். உங்கள் வயலில் நெல்லை கொடுத்து நீ செஞ்சு சாப்பிடுன்னா பசிக்கு சாப்பிட முடியுமா? அதை விதைச்சி நாற்று நட்டு அதை வந்து நெல்லை வாங்கி அப்புறம்தான் நெல் விதையை கொடுத்தா பசிக்கு உதவாது. அந்த மாதிரி தான் உடனே சாப்பிட முடியாது அவங்களால. அதுலேருந்து பிராணசக்தி எடுக்கிறதுக்கு 2லேருந்து 3 மாதம் ஆகும். நீங்கள் வேக வேகமாக அள்ளி போட்டு போயிடுறீங்க. அடுத்தது தண்ணி. தண்ணியிலேருந்து பிராணசக்தி எடுக்கணும்னா, நீங்கள் குடிக்கிற தண்ணியிலேருந்து பிராணசக்தி எடுக்கணும்னா குறைஞ்சது 3 நாள் வேணும். இப்போ தண்ணி குடிச்சிங்கன்னா அது பிராணசக்தியாக மாற்றி இந்த 6 லட்சம் கோடி பேரும் அவங்க பசியாடுறதுக்கு 3 நாள் மினிமம் ஆகும். நீங்கள் ஒரு நேரம் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் பசி தாங்க முடியுமா? அதே மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. அந்த 6 லட்சம் கோடி பேர், இவர் செந்தில்னா அத்தனை பேர் 6 லட்சம் கோடி பேர் செந்தில் தான். அத்தனை பேத்துக்கு உங்கள் உணர்ச்சிகள் எல்லாமே இருக்கு. பசி, தாகம், தூக்கம் எல்லாமே வேணும். அந்த 6 லட்சம் கோடி பேத்துக்கும் சாப்பாடு, உணவு தரீங்க. அதுலேருந்து பிராணசக்தியை உடனே எடுக்க முடியாது, வேலை செஞ்சு எடுத்துக்க முடியும். 2லேருந்து 3 மாதம் ஆகும். தண்ணி குடிச்சிங்கன்னா அதுலேருந்து 3 நாள் டைம் ஆகும். அதுலேருந்து பிராணசக்தி எடுக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று, உடனே சாப்பிடக்கூடிய உணவு ஆக்சிஜன், பிராணசக்தி. காற்றுல இருக்கிற பிராணசக்தி, காற்றுல இருக்கக்கூடிய பிராணசக்தி. அந்த ஆக்சிஜன் ஒன்றே ஒன்று தான் குளுக்கோஸ் மாதிரி உடனே எடுத்து சாப்பிட முடியும் அந்த 6 லட்சம் கோடி பேத்துக்கும். அந்த 6 லட்சம் கோடி மக்களுக்கும் உடனே உணவு எதிலிருந்து கிடைக்கும், நீங்க சப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஆக்சிஜன், காத்துல இருக்கிற பிராணசக்தி. ஆனா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த லங்ஸ்ல கால்வாசி லங்ஸ் தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு 40 வயசு, 50 வயசு, 35 வயசு ஆயிருக்கலாம். இத்தனை வருஷமா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற லங்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க மூச்சு சுவாசத்தை மட்டும் கவனிச்சு பாருங்க. எல்லாரும் ஒரு ஃபுல் பிரீத் எடுத்து விடுங்க, ஆழமான மூச்சு.
விடுங்க. இதுதான் ஃபுல் லங்ஸ் யூஸ் பண்றது. முழுமையா ஃபுல் லங்ஸ் யூஸ் பண்றதே இதில் தான். இந்த முழு லங்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னாவே உள்ளுக்குள்ள கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் சும்மா கொஞ்சமா இத்தினூண்டு. அந்த ஃபுல் லங்ஸ்ல கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் எவ்வளவு? கொஞ்சம் இத்தினூண்டு, சம் மாலிக்யூல்ஸ், அவ்வளவுதான். அப்போ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த மேல் கால்வாசி லங்ஸ் எந்த காத்துமே லங்ஸுடைய தரையை தொட்டிருக்காது. சும்மா மேலே காற்று கொஞ்சம் போகும்போது வேகமாக உறிஞ்சி வெளியே அதை விட வேகமாக விட்டுறீங்க. உள்ளுக்குள்ளே போகிறதே கொஞ்சம் கால்வாசி லங்ஸு, அதை விட வேகமாக வெளியே விடுறீங்க. அப்போது என்ன ஸ்பீடில் லங்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய திரி மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொருள் அந்த ஆக்சிஜனை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு டைம் வேணுமில்ல. உள்ள உறிஞ்சி 1 2 3 4 ஒரு 4 செகண்டு உள்ள நிப்பாட்டி அதுக்கப்புறமா நிப்பாட்டி கொடுத்தீங்கன்னா அந்த மேக்சிமம் ஆக்சிஜனை உள்ள பிடிச்சி சப்ளை பண்ண பிளட்ல. ஆனால் நீங்கள் கால்வாசி லங்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் கிடைக்கிறது 1 ஆக்சிஜனோ 2 ஆக்சிஜனோ தான் கிடைக்கும். அதையுமே வேகமாக வெளியே தள்ளிட்டீங்கன்னா அந்த மாதிரியே இப்போ 35 வயசு 40 வயசு வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்திருக்கீங்க. எந்த அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை நீங்கள் இந்த 6 லட்சம் கோடி மக்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு தேவையான ஆக்சிஜனை உடம்புல ஸ்டோர் பண்ணா தானே அவங்க சாப்பிட்டு தெம்பா இருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனால் நீங்கள் இப்போ ஸ்டோர் பண்ணியிருக்கிறது எம்டி, 0. இந்த 6 லட்சம் கோடி செல்கள், அதுல நரம்பு செல்கள், நியூரான்ஸ், நரம்பு செல்கள் ஒரு 2 லட்சம் கோடி இருக்கும்ல. 6 லட்சம் கோடி செல்கள்ல நரம்பு செல்கள் 2 லட்சம் கோடி இருக்கும். அந்த 2 லட்சம் கோடி செல்கள்ல 1.5 லட்சம் நரம்பு செல்கள் உங்களுடைய மூளை பகுதியில் மட்டுமே இருக்கு. நல்லா பார்த்துங்க. மூளையினுடைய வெயிட் 100 கிராம்ஸ், 100 கிராம். ஒரு எல்லாத்துடைய மூளையினுடைய வெயிட் 100 கிராம் தான். அந்த 100 கிராம் மூளை தான் எல்லாத்தையும் ஆட்டி வைக்குது. அந்த 100 கிராம் மூளைக்குள்ள 1.5 லட்சம் கோடி நரம்பு செல்கள் மட்டுமே இருக்குது. நரம்பு செல்களால் மட்டுமே ஆனது மூளை, வேற செல்ஸ் இல்லை. அந்த 1.5 லட்சம் கோடி நரம்பு செல்கள் மூளையில மட்டுமே இருக்கு. அதுக்கு ஆக்சிஜன் போகலைன்னா, இம்மிடியா சாப்பிட்ற உடனடி உணவு போகலைன்னா அத்தனை லட்சம் நரம்பு செல்களும் மூளை எப்படி இயங்கும்? அந்த மூளை செல்கள் செய்ய இயங்குமா? சாப்பாடு கொடுத்து 2 நாளைக்கு உள்ள ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கிட அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா செல்லும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தெம்பாக வேலை செய்யும். அத்தனையும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும், தப்பு பண்ணாது. உள்ள நீங்கள் தான் கொடுமைக்காரங்களாச்சே, பயங்கரமாக கொடுமை பண்ணி அத்தனை செல்லுக்கு சாப்பாடும் கொடுக்கறதில்ல, ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் கொடுக்கறதில்ல. அது கொடுக்காமையே வேலையும் வாங்கிட்டு இருக்கீங்க. எத்தனை நாளைக்கு இது வேலை செய்யும்? அந்த பிரெயின் செல்ஸ் இந்த ஆக்சிஜன் கிடைக்காம துவளும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மிகப்பெரிய தவறுகளை பண்ண ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக வெளியில் சரியாக வேலை செய்ய வைக்கும். உங்களை சுற்றிலும் நல்ல நல்ல செயல்கள் எது இருக்கோ அதை பொறுத்து செய்ய வைக்கும். உள்ளுக்குள்ள செல்கள் துவளும் பொழுது வெளியில் என்னென்னவெல்லாம் கெட்ட செயல் இருக்கோ அதில் உங்களுக்கு எத்தனை வேணும்னாலும் பண்ண வைக்கும். ஏன்னா மூளை செல்ஸ் சரியாக வேலை செஞ்சால் நீங்கள் வெளியில் கரெக்டாக வேலை செய்வீங்க, மூளை செல்ஸ் தவறாக வேலை செஞ்சால் வெளியில் தவறாக வேலை செய்வீங்க. இதுதான் நடக்கும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 2 லட்சம் கோடி நரம்பு செல்களினுடைய இடுக்குகளில் நீங்க ஆக்சிஜனை ஸ்டோர் பண்ண முடியும். ஆக்சிஜன் ஸ்டோரிங் பிளேஸ் இந்த 2 லட்சம் கோடி நரம்பு செல்களினுடைய இடுக்குகளில் பண்ண முடியும்.